ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து எந்த குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வேலைக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், நம்மளுக்கு என்னென்ன தகுதிகள் இருந்தால் நம்மளை வேலைக்கு எடுப்பாங்க, அதுபோக நம்மளுக்கு ஏஜ் என்ன இருக்கணும், ஏஜ் லிமிட்டு, அப்புறம் இதுக்கு எக்ஸாம் உண்டா, எக்ஸாம் கிடையாதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தம்ப்நெயிலில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதுக்கான சேலரி எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இதுக்கான சேலரியாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சம்பளம் ஸ்டார்டிங்லேயே 14,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 14,000த்துலேருந்து 19,000 வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுபோக நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதும், நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, போஸ்டிங் என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டெண்டர், அதாவது ஆஃபீஸ் அட்டெண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த போஸ்டிங்ஸ்க்கு தான் வந்து ஆட்களை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th குவாலிஃபிகேஷன் மெயினாக கேட்டிருக்காங்க. அதுபோக தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட்டு வந்து நீங்கள் 22 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 22 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுபோக நீங்கள் 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது 22 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த விதமான எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. வெறும் இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் உங்களை வந்து அவங்க செலக்ட் பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? எந்த டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி 10/12/2024 அந்த டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி 11ஆம் தேதி ஆச்சு இல்லையா, 2 நாள். இந்த 10ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 18/12/2024. 18/12/2024. ஓகே, இதுதான் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஓகே, இது போக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் 1 by 1 சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதாவது கூகுளில் போயிட்டு நீங்கள் www.iob.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுபோக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி பேங்குடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளிகேஷன் வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது நெட் சென்டரில் சேவை அந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் போய் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்து அதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதில் ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி அவங்க என்னென்னலாம் ப்ரூஃப் கேட்டிருக்காங்களோ, சர்டிஃபிகேட் ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதோட அட்டாச் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுறீங்க. அதாவது தபால் மூலமாக தான் வந்து நீங்கள் அனுப்பணும் உங்களுடைய அட்ரஸை. அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் தபாலில் தான் அனுப்பணும். ஓகேவா? அதோட அட்ரஸ் என்ன அப்படின்றதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன்.
அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.